வணக்கம், நான் உங்க அடைஞ்சிருந்தார். தற்கொலை உதவிங்க எவ்வளவு பில் இருக்கும்? இந்த அண்ணாமலைக்கு எவ்வளவு பில் இருக்கும்? எங்க தற்கொலை உதவிங்க உங்களுக்கு எவ்வளவு பில் இருக்கும்? நெஞ்சில தைரியம் இருந்துச்சுன்னா முன்னாடி சொல்லுவாப்பா, ஸ்டாலின் முன்னாடி, ஸ்டாலின் முன்னாடி உதயநிதி பத்தி சொல்லு, உதயநிதி முன்னாடி தற்கொலை உதயநிதி சொல்லுவாப்பா. எப்பேற்பட்ட ஆளு, எவ்வளவு பெரிய ஐடி கம்பெனி தெரியுமா? உனக்கு எல்லாம் தெரியாது, எங்களுக்கே தெரியாது. அண்ணாமலை சொல்றதுல தெக்கத்திலையா தற்கொலை உதவின்னு என்ன தைரியமா உண்மை வந்து வெளில சொல்லலாம். அவர் பதிவு போடல, பொய் வதந்திகளை உண்மை நினைச்சு போடுறீங்க, உண்மையா போடுறீங்க. அதை நாங்க பொய் வந்தே எடுத்துக்குவோம், பொய் வந்தே எடுத்துட்டு எங்க கைக்குள்ளியா இருக்க போலீஸ வச்சு அரெஸ்ட் பண்ணுவோம். நான் சொல்லுங்க, சவுக்கு சங்கர் ஜெரால்டு, சவுக்கு சங்கர் இந்த மாதிரி ஆளுங்களாம் ஏன் திருப்பி அரெஸ்ட் பண்ணீங்க கோர்ட்டே கேட்டாங்க. கோர்ட் எப்படி கேட்டாங்கன்னா, இப்ப இருக்க நீ தீர்ப்பெல்லாம் தீர்ப்புல எங்க தாத்தா காலத்துல கொடுத்த தீர்ப்பு தான் நாங்க ஃபாலோ பண்றேன்னு சட்டம் எடுக்கணும் சொல்லுவீங்க. ஏன்னா இது தீப முடிஞ்சு போச்சுடா, சரி மயிலுக்கு இருந்து போகுது. உங்க பக்கத்துல ஒரு கல்ல நட்டு அதுல ஏற்றிக்கோங்கன்னு உங்களுக்கு சொல்றதுக்கு என்னதான் புரிதல்? அவங்க சிறுபான்மை ஓட்டு இவ்வளவு திறமையா பண்றீங்க, சோசியல் மீடியா பதிவு போறீங்க. அவங்களே சொல்லிட்டாங்க, அவங்க ஏற்றுறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. ஏன்டா ஜாதி கலருக்கு மத கலருக்கு தூண்டுறது? அப்பம் புள்ள இந்த கூட்டணி ரவுடி இருக்கான்ல திருமாவளவன், தெக்கத்துல ஒரு வீடியோ போறோம் பாருங்க, எப்படி போடுறாங்க பாருங்களேன். அந்த எங்க அடிக்கல, எங்க அடிச்சிருக்காங்க தெரியுமா? மெட்ராஸ் ஹைகோர்ட் உயர்நீதிமன்றத்தை வெளியே ஒரு வழக்கறிஞர் அடிச்சான். இவன்லாம் அதனாலதான் கோவம். இங்க பாருங்க, ஒரு இவனுக்குலாம் 5 கேஸ் இருக்குமா, 10 கேஸ், சாரி தப்பா சொல்லிட்டேன். இவன் கட்சியில சொன்னோம் 10 கேஸ் அவ்வளவு பெரிய கட்சி இருக்கான் புடுங்கி. என்ன ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது 10 வழக்குகள் பதிவாக வேண்டும். போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சிருவாங்க, ஓடிடுவாங்க. அப்ப நீ உண்மையான விடுதலை சிறுத்தையா இருந்தா கேஸ் போட்டா போடட்டும், பயப்படாத. என்ன கேஸ் போட்டுருவான்? 147 ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போடுவாங்க. கண்ணாடி உடைச்சிட்டா, பேருந்து மேல கண்ணாடி பட்டா 307 கூட போடுவாங்க. போடட்டும், கேஸை எதிர்கொள்வோம், நீதிமன்றம் போவோம், வழக்குகளை சந்திப்போம். என் மேல எவ்வளவு கேஸ் எனக்கே தெரியாது. அப்போ நடந்த பிறகும் நீங்க பேசுறப்ப அவர் வாங்கின அடிப்பட்டதான் சொல்லல, அதெல்லாம் தப்புங்க. அப்படிலாம் சொல்ல கிடையாது, அடிப்பத்தான் சொல்ல. இவங்க 4 தட்டு தட்டினாங்க, அவ்வளவுதான். அது நான் வீடியோல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், வண்டியில உட்காந்து நான் பாக்கல. திமுறா முறைச்சு பார்த்ததுதான் அடித்தாங்க. 4 தட்டு தட்டினாங்க.